போயாங்கறல. Excuse me everybody. Thank you. நர்மதா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா? அம்மா நீ நேத்து ஃபுல்லா ஃபோன் பண்ணவே இல்லைல்ல, அதனாலதாம்மா நான் டென்ஷனாவே இருந்தேன். இல்லப்பா, ஒரு சின்ன வேலை, அதான் கால் பண்ண முடியல. எப்பவும் வேலை வேலைன்னு இருக்காதுடா, அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சரிப்பா. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். சொல்றா. கையில அடிபட்டு நைட்டெல்லாம் சரியா தூங்க முடியலப்பா. ஐயோ, என்னடாச்சு? ஐயோ, எங்கம்மா இருக்க நீ? சொல்லு. அப்பா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு இல்ல, வேற யாருக்குடா? என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு. காயமெல்லாம் இல்ல, வலியாதான் இருக்கு. அதான் உங்க அப்பா டாக்டர் ஆச்சே, கேட்டு சொல்லுன்னு சொன்னா, அவ்வளவுதான். அடிபட்டுச்சுன்னா உடனே பக்கத்துல இருக்கிற டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணோம். இப்படி போன் எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது, புரியுதா? இங்க பாரு, ஆர்த்தோ இல்ல பிசியோதெரபி போய் பார்க்க சொல்லுமா. சரிப்பா. எனக்கு போனை கொடுங்க. ஏய், என்னடி, என்னாச்சு? யாருக்கு அடிபட்டிருக்க? ஐயோ அம்மா, அது என் ஃப்ரெண்டுக்கு தான். அப்படியா? நீ நல்லா இருக்கல்ல? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். அம்மா, அருண் என்ன பண்றான்? அவன் ஏதோ கோயம்புத்தூருக்கு போறேன்னு சொன்னான். என்னது, கோயம்புத்தூரா? அதுக்கே நீ இவ்ளோ ஷாக் ஆகுற? இல்லம்மா, எதுக்கு திடீர்னு கோயம்புத்தூர் போனா? அவனுக்கு என்ன, ஏதாவது ப்ராஜெக்ட்னு அலைவான்ல. அவன் மேரேஜ் விஷயமா பொண்ணு பார்க்கவா போனா? வேற எதுக்குடி போவான்? ஆமா, நீ எதுக்கு கேக்குற? இல்லம்மா, அது வந்து நான் கோயம்புத்தூருக்கு. சரிம்மா, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ஏய் இருடி. ஏய் அம்மா, அப்புறம் பேசுறேன்னு சொல்றேன்ல, போன் வை. ஏய் நர்மதா. வச்சிட்டா. நர்மதா, வாங்க பாட்டி. ஐயோ, என்னம்மா ஆச்சு? ஏதோ கையில அடிபட்டுச்சாமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, இப்ப பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? அப்படி இல்ல, நீயே முடிவு பண்ண கூடாது. வா பாட்டி, நீ வா, வந்து உட்காரு. வா பாட்டி, எனக்கு தான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. எல்லாம் எனக்கு தெரியும், நீ உட்காரு. எங்க கை நீட்டு. ஐயோ பாருங்க, ஒண்ணும் இல்ல. சரி, அதான் பாத்துட்டு இருக்கேன்ல. பாத்தியா எப்படி வலி இருக்குன்னு? அமுக்குனா வலிக்காதா? வலிக்க கூடாது, அதுக்குதான் உனக்கு சுளுக்கு வலிச்சு விடலான்னு வந்திருக்கேன். டே கதிரு, அந்த எண்ணெய் பாட்டில எடுத்துறேன். வீங்கி இருக்கு பாரு. ஐயோ, அது சின்னதுதான் பாட்டி. பாட்டி, என்ன பாட்டி? நீ பேசாம இரு. இரு. வலிக்குது. அம்மா, ரோஹிணி என்ன சொல்றா? அவ என்ன சொல்லுவா? இல்ல, அவ ஹாப்பி தானே? நீ வேற வேண்டான்னு சொல்லி பயங்கர அடிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க. என்ன சொல்றீங்க? ஏன் வேண்டான்னு சொல்றாங்க? 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து கூடி பேசிக்கிட்டு இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பாட்டி இது? நீங்களாவது அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம்ல. இந்த விஷயத்துல அவளுங்க யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாளுங்க. ஏன்? அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, ஆளுக்கு ஒரு கண்டிஷனை வச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாப்பிள்ளைய தான் கட்டிக்கிறேன்னு சொல்றாளுங்க. ஏற்கனவே கழிவறதுனால வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கு நடுவுல இப்பதான் கதிர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாப்பிள்ளைய அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அத புரிஞ்சுக்காம இந்த நேரத்துல இவ இப்படி பண்ண எப்படி? அதான் எனக்கும் பயமா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு வீட்டை பார்க்க வர சொல்லணும். அப்படி வர்றப்ப இவளுங்க ஏதாவது பண்ணிட்டா ரொம்ப அசிங்கமா போயிடும். அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தினா அவங்க மனசு கஷ்டப்படாது? நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் வேணா ரோஹிணி கிட்ட பேசி பாக்கட்டுமா? உன்னை பார்த்தாலே அவங்க 3 பேருக்கு ஆகாது. அப்படி இருக்கிறப்ப நீ சொன்ன எப்படி கேட்பாளுங்க? கேப்பாங்க.
ரோஹிணிய கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. உங்களுக்கு ஓகேவா? அது மட்டும் செஞ்சுட்டேன்னா உனக்கு புண்ணியமா போயிடும்மா. கதிர் தலைமையில இருக்கிற பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஆயிடும். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல எந்திரி. எந்திரிம்மா. நீ நல்லா கையை இப்படி உதறு. பாட்டி, என்ன பாட்டி இது? எது? இது என்ன மேஜிக்கா? ஆமா, கிராமத்து மேஜிக், கை வைத்தியம். நிஜமாவே என்னால நம்ப முடியல பாட்டி. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கை கழுவிட்டு வந்து சாப்பிடு. உனக்காக டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. ஆறி போறதுக்குள்ள சாப்பிடணும்ல, சீக்கிரம் வா. எதுக்கு பாட்டி இதெல்லாம்? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கை கழுவிட்டு வந்துரு. உட்காரு. அதுல எடுத்து வை. கதிர் கொடுங்க, நானே எடுத்து இது வச்சுக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல. சேர்த்து இன்னொன்னு வைடா. ஐயோ பாட்டி, போதும் போதும் போதும். இந்தா சாப்பிடு. பாட்டி நீங்க சாப்பிடலையா? நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ முதல்ல சாப்பிடு. பாட்டி எதுக்கு? ஆஹா, நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டே. குடு, நானே உனக்கு கூட்டி விடுறேன். வாயை தர. சாப்பிடுமா. இவ எதுக்கு ஃபோன் பண்றா? ஏய், நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற? ஐயோ, முக்கியமான விஷயம் பேசணும். தெரியாம உனக்கு ஃபோன் பண்ணிட்டேனா? சாரி சாரி. என்ன முக்கியமான விஷயம்? அதான் தெரியாம ஃபோன் பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியும்ல? தெரியும். ஆனா தெரியாம ஃபோன் பண்ணிட்டேன். ஏய், தெரியுமா தெரியாதா? கரெக்டா சொல்லு. விஷயம் தெரியும், ஆனா உன் நம்பருக்கு தெரியாம பண்ணிட்டேன். இப்பதான் தெரிஞ்சிருச்சுல்ல, சொல்லு. இல்ல, இது ரொம்ப முக்கியமா